கோவை கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சபரி கார்த்திகேயன் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மீண்டும் திமுக ஆட்சி அமைந்ததும் இல்லத்தரசிகளின் கைகளில் 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும். அதன் மூலம் உங்களுக்கு பிடித்த மின்னணு பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என உறுதியளித்தார். கடந்த 15 ஆண்டுகளாக இந்த பகுதியில் வென்ற அதிமுக எம்எல்ஏக்கள் மக்களை சந்திக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர், ஒரு இளைஞராக உங்கள் வீட்டு சகோதரனாக தனக்கு ஒருமுறை வாய்ப்பளித்தால் 100% உண்மையாக பணியாற்றுவேன் என உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார். 10 வருஷம் இல்ல 15 வருஷமா இங்க ஏடிஎம்கே எம்எல்ஏ தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. நான் கேக்குறேன், உங்க முக்காண்டி அடிக்கடி உங்களை எல்லாம் பார்த்திருக்காரா? நீங்க தான் அவரை பார்த்திருக்கீங்களா? பார்த்ததே இல்ல. அது குறிப்பா இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா? குறிப்பதுல 10 வருஷமா இப்ப உங்களுக்கு முன்னாடி ஏடிஎம்கே கேண்டிடேட்டா வராரு இல்லையா, அவரு தான் இந்த கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில எம்எல்ஏ. அது தெரியுமா உங்களுக்கு? 10 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல. இப்ப மீண்டும் நான் ஓட்டு போட்டு ஜெயிக்குவாங்கன்னு திரும்பி வந்துட்டு இருக்காரு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.